இருட்டுல கருப்பு நீரோட பளபளக்கிற அந்த குளம் ரொம்ப பயங்கரமான குளம். அதுல விழுந்தவங்க மனுஷங்களா இருந்தாலும் பேய்களா இருந்தாலும் மிருகங்களா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. காலையில விடிஞ்சு அந்த சூரிய ஒளி அந்த கருப்பு தண்ணியில பட்ட உடனே அந்த தண்ணியில தீ பிடிச்சிக்கும். அந்த தீ சுத்திலும் பரவி அந்த தண்ணியில யாரு விழுந்திருக்காங்களோ அவங்க எரிஞ்சு அந்த தீயில அப்படியே சாம்பல் ஆயிடுவாங்க. பூமி அம்மா, உங்களுக்காக எங்க ஊர்ல இருந்து ஜுன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அப்பாடா, சீம்பாலா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு தாத்தா. பூமியை எல்லாரும் செல்லமா பாத்துக்கிறது, அம்மா அப்படின்னு பாசமா கூப்பிடுறது பூனை பேய்க்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க கூட்டத்துல ஒரு ஆளா வந்த பூமிய எல்லாரும் ராஜகுமாரி மாதிரி பாத்துக்கிறது பூனை பேய்க்கு பிடிக்கல. அப்போ ஒரு நாள், ஏய் நீதாண்டி பூனை பையன், அப்போலேருந்து கூப்பிட்டுன்னு இருக்கேன், பார்க்கவே மாட்டேங்கிறேன். வா பக்கத்து ஊருக்கு போய் சுடுகாட்டில் செம்பு நாணயத்தை எடுத்துகிட்டு வரலாம். இன்னொரு தடவை அடியே ஏய் போ வா அப்படின்னு கூப்பிட்டா நல்லா இருக்காது, பார்த்துக்கோ. மரியாதை ரொம்ப முக்கியம். நேற்று வந்து அந்த பூமியை மட்டும் எல்லாரும் அம்மா பொம்மான்னு கூப்பிடுறீங்கல்ல, எனக்கு மட்டும் ஏன் மரியாதை கொடுக்கல? பூமியும் நீயும் ஒன்றா? உனக்கு என்ன பைத்தியமா? பூமிக்கு அவனுடைய வயசு திரும்ப வர்றதுக்கும் லோக்கி பொழைக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் நான் தானே. நான் மட்டும் இல்லைனா பூமி எப்பவுமே வயசானவளா தான் இருந்திருக்கணும் இல்லையா? அதனால எல்லாரும் எனக்கு கௌரவம் கொடுக்கணும்ல. இதுக்கு என்னவோ மரியாதை பேய் பிடிச்சிருக்க போல. அப்படி இல்லை போனேன், ஒருத்தியால மட்டும்தான் லோக்கி பொழைச்சான்னு சொன்னேன். அந்த மாதிரி முட்டாள்தனம் வேற ஒன்றுமே இருக்காது. இது நம்ம குடும்பம். குடும்பத்து நடுவில் அன்பு ஆசை இருக்கணும் தவிர கௌரவம் மரியாதையெல்லாம் பார்க்கவே கூடாது. ஒரு வேளை உனக்கும் வேதாள கிரீடம் பாதாள கிரீடம் இல்லைன்னா அதோட பெரிய சக்தி இருந்துச்சுன்னா எல்லாருமே உனக்கும் கூட மரியாதையை கொடுப்பாங்க. நீ சொல்றது உண்மைதான். நான் இப்பவே போய் ஏதாவது சக்தியை சம்பாதிச்சு எடுத்துட்டு வரேன். அப்பதான் என்ன பூனை பேய் அவர்களேன்னு கூப்பிடுவாங்க. என்ன நண்பர்கள் 2 பேரும் ஏதோ ரகசிய பேசுற மாதிரி இருக்கு. அப்படி மந்திரவாதி பாட்டி பேசினாலும் கூட அதை பெருசா எடுத்துக்காம பூனை பேய் அங்கிருந்து போயிடுச்சு. அப்போ குள்ள பேய் மந்திரவாதி பாட்டி கிட்ட பூனை பேய் சொன்ன விஷயம் எல்லாமே சொல்லுச்சு. ஓஹோ, நம்ம பூனைக்கு மரியாதை பேய் பிடிச்சிருக்கா, அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத மரத்துல உக்காந்துக்கிட்டு ஆந்தியோட உருவத்துல இருக்கிற காலவர்ண பேய் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. காலவர்ண பேய் கிருதிமா ஏற்பாடு பண்ண ஒரு ரகசிய ஆளு. அது ஆந்தியோட உருவத்துல சுத்திக்கிட்டு மந்திரவாதி பாட்டியோட ரகசியங்களை கிருதிமா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் அதோட வேலை. பூனை பேய் மந்திரவாதி பாட்டி கிட்ட கோச்சிக்கிட்டு ஏதாவது சக்தியை சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு கோவமா கிளம்பி போன விஷயத்த அது கிருதிமா கிட்ட சொல்லுச்சு. பழிய தீர்த்துக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அந்த பூனை பேயை நாம அழிச்சோம்னா அந்த மந்திரவாதி பாட்டி அழுவா. நான் மாறு விஷயத்துல போய் அந்த பூனை பேயை ஏமாத்துறேன். கா கௌ கோரக காப்ரகா பிரா போ போரக பீக்கர கராக்கா ஜா ஜௌ ஜோரக ஜாகிரக கராக்கா மிருகம் மிருத்யு மரணக்காரக்கா. அப்படி மந்திரத்தை சொன்னதுமே கிருதிமா ஒரு வயசான பாட்டியோட உருவத்துக்கு மாறினா. அவளுடைய தலையில அப்படியே வேதாள கிரீடம் மாதிரி ஒரு கிரீடம் இருந்துச்சு. என்ன கிருதிமா இது, உன் தலையில வேதாள கிரீடம் இருக்கே என்ன? இது உண்மையான வேதாள கிரீடம் இல்ல. அந்த பூனை பெய்ய ஏமாத்த வேண்டாமா? இப்ப அவளுக்குள்ள வந்த திமிருதான் அவ அழிவுக்கு காரணமாக போகுது. வா போலாம் அப்படின்னு சொல்லி பூனை பேய் போற வழியில கஷ்டத்துல இருக்கிற ஒரு வயசான பாட்டி மாதிரி மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இருந்தா. காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. சாவ முடியாம வாழ்ந்துகிட்டு இருக்க, வாழ முடியாம செத்துக்கிட்டு இருக்க. வாங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. யாரும் இல்லாத காட்டுல அருளல் சத்தம் கேட்டு பூனை பேய் அங்க போய் பார்த்தப்போ மரத்துக்கு கீழே ஒரு பாட்டி உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. பாவம், அவங்க உடம்புல எலும்பு கூடு மட்டும்தான் இருந்துச்சு, கொஞ்சம் கூட சதையே இருக்கல. காப்பாத்துங்க, யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்க. சாக முடியாம வாழ்ந்துக்கிட்டு வாழ முடியாம செத்துக்கிட்டு இருக்கேன். காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. யாரு கிழவி நீ? இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தனியா உட்காந்து எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? உன் கஷ்டம் என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்ணிடுறேன்.
என்னோட பேரு வெய்யல்லா. தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்றியா? உதவி செய்றேன். ஆனா வெய்யல்லாவா? அது என்ன பேரு? 1000 வருஷத்துக்கு மேல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் என்ன வெய்யல்லா அப்படின்னு கூப்பிடுவாங்க. அது என்னோட செல்ல பேரு. என் தலையில இருக்கிற வேதலை கீழத்தினால எனக்கு சாவு வராது. 1000 வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனா எனக்குன்னு யாருமே இல்லாம தனியா வாழ்ந்து வாழ்ந்து என் வாழ்க்கைய நான் சுத்தமா வெறுத்துட்டேன். நீயும் எங்க பாட்டி மாதிரி வேதலை கிரீடம் வச்சுக்கிட்டு இருக்கியா? அப்போ நீயும் நானும் ஒரே ஜாதி தான். உங்க பாட்டி யாருன்னு எனக்கு தெரியாது. வயசான காலத்துல கிடைச்ச கிரீடத்தினால என் வாழ்க்கை இப்போ ரொம்ப நரகமா மாறிக்கிட்டு இருக்கு. இனி இந்த வாழ்க்கை வேண்டாம். நான் சாகலான்னு முடிவு பண்ணிருக்கேன். தயவு செஞ்சு நான் சாகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் உதவி செய். அதுக்கு பதிலா என்னுடைய வேதாள கிரீடத்தை நான் உனக்கு மனசார தானம் பண்றேன். தானம் கொடுக்கறேன்னா அந்த வேதாள கிரீடத்தை நான் போட்டுக்கலாமா? இனி அந்த வேதாள கிரீடம் எனக்கு தானா? ஆமா, நான் செத்ததும் என்னுடைய வேதாள கிரீடம் உனக்கு சொந்தமாயிடும். ஆனா நீ பேய் இல்ல, அதனால என் தலையிலிருந்து எடுத்து உன்னோட தலையில இந்த வேதாள கிரீடத்தை என்னால வைக்க முடியாது. ஆனா அதுக்குன்னு எதுவும் உன்கிட்ட இருந்து வாங்கிக்காம தானமா இந்த கிரீடத்தை கொடுக்கவும் கூடாது. அப்படியா? இந்த வேதாள கிரீடம் எனக்கு சொந்தமாகணும்னா நான் என்ன செய்யணும்? நான் இந்த கிரீடத்தை ஒரு மனுஷனுக்கு தானம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மனுஷன் அந்த கிரீடத்தை அவன் தலையில வச்சுக்காம நேரா அந்த கிரீடத்தை கொண்டு வந்து உன்னுடைய தலையில வைக்கணும். அப்பதான் இந்த வேதாள கிரீடம் உனக்கு சொந்தமாகும். ஓஹோ, அப்படின்னா நான் இப்ப போய் ஒரு மனுஷனை கூட்டிட்டு வரணுமா? ஆமா, ஆனா அந்த மனுஷன் ரொம்ப நம்பிக்கையானவனா இருக்கணும். எதுக்கு சொல்றேன்னா, என்கிட்ட இருந்து வாங்கின வேதாள கிரீடத்தை அவன் உனக்கு கொடுக்காம அவனுடைய தலையில வச்சுக்கிட்டானா அப்புறம் அவன்தான் அந்த கிரீடத்துக்கு சொந்தக்காரன். அதனால நீ ரொம்பவும் நம்பிக்கை வச்சிருக்கிற ஒருத்தங்களை கூட்டிக்கிட்டு வந்தேனா என்னுடைய வேதாள கிரீடத்தை நான் அவங்களுக்கு தானமா கொடுத்துருவேன். அதுக்கப்புறமா நான் சந்தோஷமா செத்து போயிடுவேன். பாவம், எனக்காக நீ செத்து போறேன்னா அது கேட்க கவலையா இருக்கு. உனக்காக சாக போறேன்னு நான் எப்போ சொன்ன பைத்தியக்கார பூனையே, என் வாழ்க்கை எனக்கு பாரமா இருக்கு. அதனாலதான் நான் சாகலான்னு முடிவெடுத்திருக்கேன். அதுக்கு நீ எதுக்காக வருத்தப்படுற? தயவு செஞ்சு நான் சாகிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு. சரி, இப்ப என்னதான் பண்ண சொல்ற? முதல்ல நீ போய் உனக்கு நம்பிக்கையான ஒரு மனுஷனை கூட்டிக்கிட்டு வா. இங்கிருந்து கிழக்கு திசையில 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உஜ்வால மலைக்கு போய் அந்த மலைக்கு மேல இருக்கிற கருப்பு குளத்துல குளிச்சு அந்த கருப்பு குளத்துல இருக்கிற தண்ணிய கொஞ்சம் கொண்டு வந்து 2 பேரும் சேர்ந்து என் மேல ஊத்துனீங்கன்னா இந்த கிரீடத்துக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் அருந்து போயிடும். அதுக்கப்புறமா வயசான ஒரு சாதாரண மனுஷியா மாறி நான் செத்து போயிடுவேன். நான் சாகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய வேதாள கிரீடத்தை உன் கூட யாரு வராங்களோ அவங்களுக்கு நான் தானமா கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், எங்க போகணும், என்ன செய்யணும் எல்லாத்தையுமே அந்த பூனை பேய்கிட்ட சொன்னான். அந்த வயசான பாட்டியோட உருவத்துல இருக்கிறது கிருதிமா அப்படின்னு தெரியாம பூனை பேயும் அதுக்கு சரின்னு ஒத்துக்குச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்கிட்ட இருந்து இந்த வேதாள கிரீடத்தை வாங்குற விஷயம் நம்மளை தவிர 3வது கண்ணுக்கு தெரியவே கூடாது. சொல்ல போனா நீ கூட்டிக்கிட்டு வர அந்த மனுஷனுக்கும் கூட இது தெரியக்கூடாது. ஒருவேளை தவறுதலா தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் இந்த வேதாள கிரீடம் உடஞ்சு போய் பயன்படாம போயிடும். புரியுதா? சரி சரி, எனக்கு புரியுது. நான் இப்பவே போய் என் நண்பன் கூட சேர்ந்து அந்த கருப்பு தண்ணிய கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமா கிளம்பி மதிராவுக்கு போய் கெஞ்சி கேட்டு குர்ர தாத்தாவை அவ கூட வர சொல்லி சொன்னான். பூனை பேயோட பேச்ச மறுத்து பேச முடியாம குர்ர தாத்தாவும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு. நாம போற விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்படியே என்ன ஒரு கேள்வி என்கிட்ட நீ கேட்க கூடாது. முக்கியமான விஷயம், உன்னுடைய வேதாள கிரீடத்தை நீ இங்கேயே வச்சுட்டு வரணும், சரியா? சரி சரி, மந்திரவாதி பாட்டிக்கு சொல்லிட்டு வர. அட, இப்படி சட்டுன்னு போய் சட்டுன்னு வர்றதுக்கு எதுக்கு அவங்க கிட்ட சொல்லணும்? வா வா, நேரம் இல்ல போலாம் அப்படின்னு சொல்லி பூனை பேய் குர்ர தாத்தாவை ஒத்துக்க வச்சா. தூரத்துல நின்று மந்திரவாதி பாட்டி இவங்க ஏதோ ரகசியம் பேசுறத கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அங்க பூமி வந்து, ஏ பூனை பேயே, உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன், எங்க போயிட்ட? குர்ர தாத்தா எனக்காக சீம்பால் கொண்டு வந்திருக்காரு, சாப்பிடுறியா?
நான் என்ன உன் வேலைக்காரியா? ஏய் கீனு கூப்பிடுறேன். உன்னை விட முன்னாடி பிறந்தவ, எனக்கு மரியாதை கொடு. சரி, மன்னிச்சிடுங்க பூனை பேயே. என்ன இது, இன்னைக்கு புதுசா ஏன் இந்த பூனை பேய் இப்படி எல்லாம் பேசுது? இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த மந்திரவாதி பாட்டிக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு உடனே அவங்க பூனை பேயோட கையில ஒரு படத்தை கொடுத்து, இந்தா இது வேதாள பிரசாதம், இதை உனக்கு மட்டும் கொடுக்க சொல்லி வேதாளமே சொல்லுச்சு. அதை கேட்டதும் பூனை பேய்க்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. பாட்டி கொடுத்த அந்த பழத்தை அப்படியே முழுகிட்டு அங்கிருந்து போயிடுச்சு. வேதாளம் பூனை பேய்க்கு மட்டும் கொடுக்க சொன்னா பழம் மாத்தாது. அது பிரசாதம் இல்ல, அது ஒரு அரிய வகை பழம். அந்த பழத்தை யார் சாப்பிட்டாலும் யாராலையும் ஜீர்ணிச்சுக்க முடியாது. அந்த பழம் என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நீயே பாரு. குருதாத்தாவை கூட்டிக்கிட்டு அந்த வயசான பாட்டி சொன்ன உஜ்வல் மலைக்கு போய் சேர்றதுக்குள்ள நடுராத்திரி ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் தண்ணியில இறங்குனதும் தண்ணிக்கு அடியில ஒரு பயங்கரமான 2 கை வந்து அவங்கள அசைய விடாம அப்படியே பிடிச்சிருச்சு. 2 பேரும் அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டாங்க. காப்பாத்துங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அமைதியா இருக்கிற அந்த காட்டுல அவங்கள காப்பாத்துறதுக்கு அங்க யாருமே இல்ல. என்ன இது பூனை பிசாசு, நேரத்துக்கு என்னோட வேதலை கிரட்ட கூட என்கிட்ட இல்லையே. உன்னை இங்க யாரு வர சொன்னாங்க சொல்லு. உன்னை நம்பி பின்னாடியே வந்தேன் பாரு, அதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்ன மன்னிச்சுடு, என்னால இப்போ நீயும் ஆபத்துல மாட்டிக்கிட்ட. அப்படி பூனை பேய் நடந்ததை விவரமா சொல்லுச்சு. ஐயோ, வேதாள கிரீடத்தை முறைய பெற்றது பிசாச்சி மந்திரவாதி. அதுக்கு முன்னாடி யாருமே அந்த வேதாள கிரீடத்தை பெற்றதே இல்ல. உன்னை யாரோ ஏமாத்தி இங்க வந்து மாற்ற மாதிரி பண்ணிருக்காங்க. அப்படி 2 பேரும் அங்கிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாட்டி அங்க வந்தாங்க. ஒரே கல்லுல 2 மாங்கான்னு சொல்றது இதுதான் போல. மந்திரவாதி பாட்டிக்கு பிடிச்ச 2 பேரும் நாளைக்கு காலையில எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. அந்த கிழவி மந்திரவாதி பாட்டி அழும்போது அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன். என்னைக்காவது ஒரு நாள் அவளையும் அழிச்சிடுவேன். மந்திர பாட்டிய கொல்றவ இன்னும் பிறக்கவே இல்ல. முட்டாள் மூஞ்சி, உனக்கு தம் இருந்தா இங்கேயே இரு. எங்களை காப்பாத்த மந்திர பாட்டி கண்டிப்பா வரும். உன்னை என்ன பண்ண போறாங்கன்னு பாரு. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற பறக்கிற பூதத்து மேல ஏறி பறந்து போயிட்டாங்க. இந்த பக்கம் மதிரால குர்ர தாத்தாவும் பூனை பேயும் போய் நடுராத்திரி ஆனாலும் இன்னும் வரல அப்படிங்கறதுனால பூமி அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. எவ்வளவு நேரம் ஆகியும் அவங்க வரல அப்படிங்கறதுனால பூமி லோக்கி கிட்ட போய் சொன்னா. பூனை பேயும் குர்ர தாத்தாவும் ரொம்ப நேரம் ஆகி இன்னும் வீட்டுக்கு வரல. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. அவங்க எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதோ தெரியுமா? பூனை பிசாசு, எங்க இருந்தாலும் என் முன்னாடி வா. மந்திரவாதி பாட்டியும் குர்ர தாத்தாவையும் பூனை பேயும் கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க வரவே இல்லை. மந்திர கண்ணாடியில பார்த்தாலும் அவங்க இருக்கிற இடமும் தெரியல. இந்த மாதிரி ஏதோ நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் நான் கொஞ்சம் கவனமா இருந்தேன். கப்ரஜமாஞ்சு அப்படின்னு மந்திரத்தை சொல்லி வெளியில வந்து ஆகாயத்தை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தூரத்துல காட்டுக்கு நடுவுல ஆகாயத்துல ஒரு வெளிச்சம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோ அங்கதான் இருக்கா அந்த பூனை பேய். வாங்க போலாம். வாயு மேகம் பெக்க பெக்கா ரை ரை, விஹங்க திவ்ய தேஜம் பெக்க பெக்கா ரை ரை. இன்னொரு பக்கம் சூரியன் உதயமாயிக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள அந்த கையை வெட்டி அவங்க 2 பேரையுமே வெளியில தூக்கிட்டாங்க. அப்ப ஆகாயத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருந்த அந்த பழம் வந்து பாட்டி கையில விழுந்துச்சு. பாட்டி அத பையில போட்டுக்கிட்டாங்க. இந்த கருப்பு தண்ணி கொலை ஏதோன்னு தெரியுமா? பார்த்தாலும் ஆகாதம். இதுல விழுந்தவங்க யாரா இருந்தாலும் வெளியில வர்றது நடக்காத விஷயம். சூரிய ஒளி பட்ட உடனேயே நெருப்பு பிடிச்சு நீங்க எரிஞ்சு போயிருப்பீங்க. சரியான நேரத்துக்கு வந்து பூமி சொன்னதுனாலதான் உங்களை இவ்வளவு தூரம் வந்து என்னால காப்பாற்ற முடிஞ்சது. தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு அங்கிருந்து எல்லாரும் மதிரா வந்து சேர்ந்தாங்க. திடீர்னு இந்த பூனை பிசாசுக்கு என்ன ஆச்சு? என்னாலதான் இதெல்லாம் ஆச்சு, என்னாலதான் இதெல்லாம் ஆச்சுன்னு எதுக்கு கத்திக்கிட்டே இருக்குது? முட்டாள் மாதிரி. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க.
என் திமிரெல்லாம் போயிடுச்சு, கர்வமும் போயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. நம்ம பூனை பேய்க்க வந்திருக்கிற கர்வத்தை பார்த்தா எனக்கு சூரம்மா கதை தான் ஞாபகத்துக்கு வருது. சூரம்மாவா? அது யார் பாட்டி? அவங்க கதையை இங்க எல்லாருக்கும் சொல்றீங்களா? பல வருஷத்துக்கு முன்னாடி சூரம்மா அப்படிங்கிற ஏழை பொண்ணு ஒருத்தி இருந்தா. சின்ன வயசுல இருந்தே ஏழ்மையிலேயே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு போனா. ஆனா அவருடைய கெட்ட நேரம், அவ கல்யாணம் பண்ணி வந்த ஒரு வருஷத்துல அவருடைய புருஷனுக்கு பார்வை போய் அவன் குருடனானதுனால செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையும் போச்சு. மழை இல்லாம விளைச்சல் எல்லாம் காஞ்சி போய் இருக்கிற சின்ன வயலையும் விற்க வேண்டியதா போச்சு. மாமனார் மாமியாரையும் புருஷனையும் பாத்துக்கிறதுக்காக வேற வழி இல்லாம பெரிய பணக்காரனான சர்வேஷோட வீட்டுல வேலைக்கு சேர்ந்தா. சர்வேஷ் ரொம்பவும் நல்லவர். சூரம்மாவுக்கு சம்பள பணம் மட்டும் இல்ல, கூட அரிசி பருப்பு எல்லாத்தையுமே கொடுப்பாரு. அப்படியே அவருடைய மனைவியும் பழைய துணிகளையும் மிச்சமான குழம்பையும் கொடுக்கறதுனால சூரம்மாவோட வாழ்க்கை நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சூரம்மா அவங்க வீட்டுக்கு பின்னாடி துணி துவச்சி காய போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு காக்கா அதோட கொக்குல ஒரு நகையை கொண்டு வந்து சூரம்மா முன்னாடி போட்டுட்டு போயிடுச்சு. அந்த நகையை யார் பார்வையிலும் படாம பத்திரமா எடுத்து வச்சா சூரம்மா. நகை எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னா இந்த நகைக்கு சொந்தக்காரங்க வந்து என்கிட்ட இருந்து நகையை பிடுங்கிக்கிட்டு போயிடுவாங்க. யாருக்கும் தெரியாம கொஞ்ச நாள் இதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வித்துடுறேன். வித்த பணத்துல ஒரு தென்னந்தோப்பை வாங்கிக்கிறேன், மாட்டையும் வாங்கிக்கிறேன், பால் வியாபாரம், இளநீ வியாபாரம் எல்லாம் செஞ்சு நிறைய பணம் சம்பாதிப்பேன். ஒரு பெரிய வீடை கட்டுவேன், தேவையானதெல்லாம் வாங்கிப்பேன், சந்தோஷமா வாழ்ந்துப்பேன். அப்படி அந்த நகை கிடைச்ச நாள்ல இருந்து சூரம்மா கனவு காண ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தா. அடியே சூரம்மா, கோழி குழம்பும் மீன் வறுவலும் மீந்து போச்சு, நீ போகும்போது கொண்டு போ, பிள்ளைங்க வயிறார சாப்பிடட்டும். வேணாம்மா, மிச்சமான சாப்பாடு சாப்பிட வேண்டிய நிலைமையில என் பிள்ளைங்க இல்லை. அப்புறம் என் பேரு சூரம்மா, சூரம்மான்னு கூப்பிடுங்க, அடியன்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு கோவமா சொல்லி சூரம்மா போயிட்டா. எப்பவும் அமைதியா இருக்கிற சூரம்மா அப்படி பேசினதை பார்த்து ஒன்னும் புரியாம நின்னாரு சர்வேஷ். சூரம்மாவோட நடவடிக்கை எதுவும் புரியாம வேலையை விட்டு தூக்கிட்டாரு சர்வேஷ். போனா போகுது இந்த பிச்சைக்கார வேலை, இன்னைக்கு பட்டணத்துக்கு போய் நகையை வித்து நான் நினைச்சது எல்லாம் செஞ்சு கை நிறைய பணம் சம்பாதிச்சு இவங்க முன்னாடியே சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த நகையை எடுத்துக்கிட்டு தங்க கடைக்கு போனா. ஆனா அது தங்க இல்ல, தங்க முலாம் பூசின நகை, அதுக்கு ₹1 கூட கிடைக்காதுன்னு கடைக்காரரு சொல்லிட்டாரு. நகை இருக்கு அப்படிங்கிற திமிரல அவ இது வரைக்கும் அவ குடும்பத்தை நல்லா பாத்துக்கிட்ட சர்வேஷையும் சர்வேஷோட பொண்டாட்டி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசினதுனால அவருடைய காலில் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டு நடந்தது எல்லாத்தையும் சொன்னா சூரம்மா. ஆனா அதுக்குள்ள அவருடைய வீட்டுல இன்னொரு வேலைக்கார பொண்ணு வேலையில சேர்ந்திருந்தா. அதனால அவளுக்கு அந்த வேலையும் போயிடுச்சு. வேற வழி இல்லாம அவ வீட்டுக்கு திரும்ப வந்துட்டான். அப்படி சூரம்மாவோட நிலைமை இப்போ பிச்சை எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அதுக்குதான் பெரியவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, திமிரோ கர்வமோ தலைக்கு ஏறும்போதுதான் உன்னுடைய அழிவு ஆரம்பமாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனா பூனை பேயே, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, வேதாள கிரீடம் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு, உரிமை இல்ல. பூனை பேயோட இடத்துல நீங்க இருந்திருந்தா வேதாள கிரீடத்தை கிருதிமா கிட்ட இருந்து வாங்கியிருப்பீங்களா?